ஹலோ மாம்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நம்மளோட சேனலில் பேபி கேர் டிப்ஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ், பேபி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த லைனில் நாம் இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ரெக்னன்சி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பிரசவித்த புது தாய்மார்கள் இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க. அண்ட் சில பேருக்கு சப்போஸ் வீட்டில் பெரியவங்க இல்லை, தனியாக இருக்கிறோம், அது மாதிரி தனியாக வேறு வெளிநாட்டில் இருக்கிறோம், தனியாக மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்னா சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு சில டிப்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். அந்த வீடியோ தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரினாலும் சரி அண்ட் சிசேரியன்னாலும் சரி எல்லா தாய்மார்களுக்குமே வந்துட்டு நம்மளோட உடம்பு வந்துட்டு நல்லாவே தளர்ச்சி அடைஞ்சிருக்கும். அண்ட் நம்ம கொஞ்சம் ரொம்ப களைப்பாக டயர்டாக தாங்க இருப்போம். நம்ம டெவலப் ஆகி வர்றதுக்கு ஒரு 1 மந்த்னாலும் தேவைப்படும். நல்ல ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்மளை மட்டும் நம்ம கேர் பண்ணிக்கிறது இல்லாமல் நம்மளோட குழந்தையும் நம்ம கேர் பண்ணிக்கணும். நம்ம குழந்தை 1 hour ஒன்ஸ் 2 hour ஒன்ஸ் எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு அவங்களுக்கு பசிக்கும், நம்ம அவங்களுக்கு கண்டிப்பாக ஃபீட் பண்ணணும். ஃபீட் பண்ணுறது குழந்தை ஒரே டைமில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் குடிச்சிட்டுலாம் குழந்தை இருக்க மாட்டாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா குழந்தை கொஞ்சம் நேரம் ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கூட பேபி ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் உட்காந்து அவங்களுக்கு ஃபீட் பண்ணி தான் ஆகணும். அப்போ பேக்கில் முதுகெலாம் வலிக்கும், கழுத்துலாம் வலிக்குங்க. ஸோ நம்மளையும் நம்ம கேர் பண்ணிக்கணும், நம்மளோட பேபியும் கேர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டெலிவரி ஆன மாம்ஸ் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுங்க. அவங்க வேலை எதுவுமே வீட்டு வேலையெல்லாம் கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சுட்டு அவங்க ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி பேபியும் ஃபீட் பண்ணி அவங்களையும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று நினச்சி பதட்டப்படுறது, கோவப்படுறது, வெக்ஸ் ஆகிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு நம்மளோட ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் ஃபினான்ஸ் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதையும் யோசிக்காமல் நம்மளோட பேபி, நம்மளோட ஹெல்த், இது மட்டும் இந்த டைமிங்கில் நம்ம இதை பற்றி தான் யோசிக்கணும், இதை தான் டெவலப் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த டைமிங்கில் மூட் ஸ்விங்ஸ் நிறையவே இருக்கும். ஸோ எதை பற்றியுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. உங்களோட ஹெல்த் அண்ட் பேபி இதை மட்டும்தான் நம்ம யோசிக்கிறதா இருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சிசேரியன் பண்ண லேடிஸாக இருந்தாலும் சரி, சவுண்டாக பேசுறது, டக்குன்னு தும்முறது, ஏதோ பதட்டமாக ஏதாவது வேலை பார்க்குறது, ஏதோ கடகடன்னு போய் குனிஞ்சு ஏதாவது எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டில் நீங்கள் பகலில் ரொம்ப நேரம் தூங்கிட்டு நைட்டில் கண் வலிச்சிட்டு இருக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் பகலில் தூங்கக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா நைட் டைமில் கண்டிப்பாக நம்மளுக்கு பேபி எந்திரிப்பாங்க, ஃபீட் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு நைட் டைமில் தூக்கம் கெடும் இல்லைங்களா? ஸோ நம்மளுக்கு பகலில் ரொம்ப டயர்டாக இருப்போம், ரொம்ப களைப்பாக இருப்போம். ஸோ உங்களுக்கு பகலில் பேபி தூங்குறப்போ நீங்களும் 1 hour 2 hours தூங்கி எழுந்திரிக்கலாம். பகல் ஃபுல்லாக மதியானம் வரைக்கும் தூங்குறது அப்படி தாங்க பண்ணக்கூடாது. உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கிறப்போ பகலில் 1 மணி நேரம் 2 மணி நேரம் தூங்குறது தப்பே இல்லைங்க. அதே மாதிரி நைட்டு நம்ம நல்லா தூங்க முடியாது. நைட் ஃபுல்லாக நம்ம பீஸ்ஃபுல்லான ஸ்லீப்பிங் இடமே கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா பேபி எழுந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஃபீட் பண்ணணும், அவங்கள பார்க்கணும். அவங்க தூங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் தூக்கம் வரும். ஸோ இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டயர்டு இருக்கும். சரிங்களா? அதனால் பகலில் 1 hour 2 hours தூங்கி எந்திரிக்கிறது தப்பே கிடையாது. பகலில் ஃபுல்லாக தூங்குறது தாங்க தப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருக்கிறது, ரொம்ப நேரம் நிற்கிறது, அண்ட் வாக் பண்ண டாக்டர் நடக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நேரம் ஸ்ட்ரெயின் பண்ணி நடக்கிறது, ஸ்ட்ரெயின் பண்ணி எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி கடினமாக ஏதாவது வேலை செய்கிறது, ஏதாவது வெயிட் தூக்குறது, சின்ன வெயிட்டு கூட நீங்கள் கண்டிப்பாக தூக்கக்கூடாது. அதுவும் சிசேரியன்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தூக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இந்த ஸ்கின் கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே இந்த ஸ்கின் கேர் அழகுபடுத்துறது அதுக்கெலாம் போகக்கூடாதுங்க. இந்த சந்தனம் பூசுறது ஆர் ஏதாவது ப்ளீச் பண்ணுறேன், ஒயிட்டிங் பண்ணுறேன், அது மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாங்க இப்போதைக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குளிர்ச்சியான பொருள், அதாவது கூல்ட்ரிங்க் சாப்பிட்றது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அண்டு அதாவது கூலாக இருக்கிற எந்த ஒரு ஃபுட்டுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஏன்னா பேபிக்கு சளி பிடிக்கலாம், நீங்கள் தான் ஃபீட் பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிட்றதா நம்ம குழந்தைக்கு போகும். ஸோ உங்களுக்கு கோல்டு வரலாம், பேபிக்கு கோல்டு வரலாம், அண்ட் ஏதாவது ஆகலாம் இல்லைங்களா? அதனால் கோல்டாக எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அப்படிங்கிறதுக்காக பழைய சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நைட்டு சமைச்ச சாப்பாடு காலையில் எழுந்து சாப்பிட்றது, அது மாதிரி பழைய ஃபுட்டு எதுவுமே நீங்கள் சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
அதாவது கொதித்து ஆற வச்ச தண்ணி தான் நீங்கள் குடிக்கணும். அதாவது காய வச்சுட்டு அந்த தண்ணி ஆற வச்சு அதுக்கப்புறம் தாங்க குடிக்கணும். அதே மாதிரி பேபிக்கு வந்துட்டு மாம் சாப்பிட்ற ஃபுட்டு தான் போகுது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். நிறைய காய்கறிகள், பழங்கள், கீரைகள், முக்கியமாக கீரை நிறைய எடுத்துக்கணும். பால் நிறைய குடிக்கணுங்க. நான் டெலிவரி முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதே வந்துட்டு என்னோடய டாக்டர் எங்கிட்ட நிறைய சொன்னாங்க, நீங்கள் பால் எவ்வளோ குடிக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்துட்டு நம்மளுக்கு பால் வந்துட்டு நம்மளுக்கு பேபி கொடுக்குறக்கு பால் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் சிசேரியன் பண்ணாலும் நார்மல் டெலிவரி ஆனாலுமே வந்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி டாக்டர் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, எப்போ நான்வெஜ் சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லான்னு. ஸோ அதை கேட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அடுத்து பார்த்திங்கன்னா வெந்தயப்பால், உளுந்து கஞ்சி, உளுந்து பால், கருப்பட்டி வந்துட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு ப்ளீடிங் வந்துட்டு நல்லா போயிடும், க்ளீனாக இருக்கும், கர்ப்பப்பை க்ளீன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பூண்டு பால் குடிக்கிறப்போ வந்துட்டு நம்மளுக்கு பேபி கொடுக்குறக்கு தாய்ப்பால் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவாங்கங்க. ஓகே, இந்த டிப்ஸ்லாம் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ நான் வேறொரு நல்ல தகவலோடு மீட் பண்ணுறேங்க. நீ அடுத்து வர வீடியோஸில் எல்லாம் வந்துட்டு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்துட்டு தாய்மார்கள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் வந்துட்டு நான் போடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்துட்டு காமனாக ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோ அதை எப்படி ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்லாம் நான் வர வீடியோஸில் போடுறேங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வேறொரு தகவலோடு உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.